ஃபைனலி சின்னவரை பார்க்குறதுக்கு 406 படிகள் ஏறி வந்தாச்சு. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கடினத்தையும் கடந்து வர மாதிரி. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இவர் படி ஏறி வரும்பொழுது அந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி அந்த வருஷம் நமக்கு சுபிக்ஷம் ஆகணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு கூட நம்ம அந்த திருப்பாதங்களை நம்ம பதிக்கிறோம். ஸோ நீங்களும் வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்கள் இருக்குது, கஷ்டங்கள் வரும். இப்போ இயற்கை சீற்றம் நம்ம பார்க்குறோம், புயல், மழை, அதுக்கப்புறமா நிலச்சரிவு, அதுமாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம கர்ம வினைகள் படி ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து வரணும் அப்படின்னா நம்ம தெய்வத்தோட பக்தி, தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஸோ நம்பிக்கையை அவர் மேலே வைங்க, தன்னம்பிக்கையோடு நம்ம முயற்சிகளை எடுக்கணும், நம்பிக்கையோடு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வாழ்க்கை நல்படியாக போகணும். என்றைக்கும் தளர்ந்துடாதீங்க, ஸோ கண்டு பயப்படாதீங்க. நம்ம பின்னாடி நிறைய பேர் சொல்வீங்க, நம்ம பின்னாடி குழி பதிச்சுட்டே வராங்களே, குழி வெட்டிக்கிட்டே வரவன் நம்ம பின்னாடி தான் வரணும். அவன் எடுத்து வைக்கிற முன்னாடி எடுக்கிற முதல் படி அவன் தான் அந்த குழியில் விடுவானே தவிர நம்ம முன்னோக்கி போகிறோம். பின்னாடி குழி தோன்றதை பற்றி என்றைக்கும் பயப்படாதீங்க, முன்னோக்கி செல்லுங்க. வெற்றி எப்போவுமே உங்கள் பக்கம். ஓம் நம சிவாய. ஜெய் நாத் சிவா.